ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இனிமேல் மினி விலாக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் ஆகும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வாசுவும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கிளம்பிட்டோம். கலை வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறனால அவனால் வர முடியல. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மட்டுமே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டோம். அம்மா வீட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்கெட் வாங்கிட்டு போயே ஆகணும். எப்போ போனாலுமே அவருக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு போகணும். ஸோ இல்லைனா நம்மள ஒரு வழி பண்ணிடுவார். ஸோ அதனால் பிஸ்கெட்டுமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மெம்பர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அம்மாக்கிட்ட எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ காட்டுக்குள்ளே கொண்டு வந்து யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களாம்மா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணு கூட முழிக்கல, ரொம்ப பாவமாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த தலைவருக்கு தான் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரவே இல்லை. கூப்பிட்டு பார்த்துமே வரல. எங்கம்மா போனான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு குட்டி நாய் வந்ததுனால கோவிச்சிட்டு காட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டானாம்மா. ஸோ அப்படின்னு வந்து அம்மா சொன்னாங்க. அவனுக்கு கேக்கு பிஸ்கெட்டெல்லாம் போட்டு அவனையும் சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்ததில் வந்து நேரம் போனதே தெரியல. அம்மா வந்து ஒத்தால எருமை மாடெல்லாம் சமாளிக்க முடியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ 2 மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் விற்றுருங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ புளியங்காய் மரத்தில் வந்து புளி வந்து நிறையா காய்ச்சிருந்துச்சு. 2 மரம் இருக்குது, 2லேயுமே நிறையா காய் இருந்துச்சு. அம்மா வந்து புளிங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.